சிறிது நேரத்திற்கு முன்னர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா சற்று நேரத்தில் தாவேக்காவில் இணைகிறார். விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ் வணக்கம். சிறிது நேரத்திற்கு முன்னர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா சற்று நேரத்தில் தாவேக்காவில் இணைகிறார் என்ற அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். அதிமுகவின் அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இசக்கி சுப்பையா தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் முன்பாக ராஜினாமா செய்வதற்காக கடிதத்தை கொடுத்திருந்தார். அந்த வகையில் அந்த கடிதம் ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டது. பரிசீலனை செய்து தற்பொழுது ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக அந்த வேலைகளானது நடைபெற்று வருகின்றது. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் இணைவதற்காக இந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை இசக்கி சுப்பையா அவர்கள் வழங்கியிருந்தார். முதலாவதாக அவர் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தை கொண்டு கொடுத்த பொழுது முறையாக சட்டப்பேரவையின் விதியின்படி ராஜினாமா செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய கைப்பட அந்த கடிதத்தை எழுதி கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த கடிதத்தை தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்திருக்கக்கூடிய இசக்கி சுப்பையாவின் கடிதத்தை பரிசீலனை செய்திருக்கக்கூடிய சபாநாயகர் அவருடைய ராஜினாமாவை சட்டப்பேரவை சட்டவிதிகளின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவித்திருக்கின்றார். அது அரசியல்களும் வெளியிடப்பட போவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய என் ஆனந்த் தற்பொழுது பனையூர் அலுவலகம் சென்றிருக்கின்றார். அவருடன் இசக்கி சுப்பையாவும் பனையூர் அலுவலகம் சென்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவில் இருந்து பிரிந்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொள்வதற்காக அவர் அந்த இணைத்துக் கொள்ள இருக்கின்றார். தமிழக அதிமுகவின் மீது இருந்த அதிருப்தி காரணமாகவே அவர் அதிமுகவில் இருந்து விலகியதாகவும் ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதாகவும் அவர் செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தன்னை போன்றே பல சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து பலரும் அதிமுகவின் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் 3 சட்டமன்ற செய்து தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தனர். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மரகதம் ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் நேற்று சபாநாயகரை சந்தித்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை அளித்து பின்பு இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களை சந்தித்தனர். அதன் பிறகு அவர்கள் கடிதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக நேற்று பனையூரில் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக அவர்கள் இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்றும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கி அந்த வகையில் அந்த கடிதமானது பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்தை சந்தித்து தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக சென்னை பனையூர் அலுவலகம் சென்றிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.